ஊழியங்களுக்கு பெயர் தேவையா? இன்னைக்கு பேர் இல்லாத ஒரு ஊழியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச ஊழியத்துக்கு என்ன பெயர் அவர் வச்சிருந்தார்? பிதா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துக்கு ஏதாவது பேர் குடுத்தாரா? இல்ல. பைபிள்ல அப்படி எங்கேயும் மென்ஷன் பண்ணப்படல. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போறத பத்தி பல 1000 வருடத்துக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக நெறைய இடங்கள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு இடத்துல கூட அவர் இன்ன பேர்ல ஊழியம் செய்ய போறார்ன்னு எங்கேயுமே இல்ல. பவுல் செஞ்ச ஊழியத்துக்கு ஏதாவது பேர் இருக்கா? இல்ல. பேதுரு இல்ல. நம்ம இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய ஊழியத்த செஞ்சுட்டு போன தாமஸ் செஞ்ச அந்த ஊழியத்துக்கு கூட பேர் கிடையாது. அப்போ ஒரு ஊழியத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பவுலோ, பேதுருவோ, இயேசு கிறிஸ்துவோ எங்கேயாவது வலியுறுத்தி சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்ல. ஆனா ஏன் இந்த பேர் வைக்கிற கலாச்சாரம் வந்தது? ஏன் பேர் வைக்கணும்? நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் 2 அதிகாரத்திலேயே வாசிக்கும்போது, முதல் சபையிலிருந்து 7ஆம் சபை லவோதிக்கேயா சபை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பெயர் வைத்தது இயேசு கிறிஸ்து. அந்த சபைகளுக்கு. அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் எல்லாமே ஒவ்வொரு ஊர்ல இருந்த அந்த ஊரினுடைய பேரை வச்சு தான் வரும். கலாத்திய நாட்டு சபை, கலாத்திய சபையார், எபேசு சபையார், ஸ்மிர்னா சபையார், லவோதிக்கேயா சபையார். இப்படி ஒரு ஊரினுடைய பேர், அது எந்த ஊர்ல அமைஞ்சிருக்கோ அதை அடிப்படையாக கொண்டு ஒரு அடையாளத்துக்காக பேர் வைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இயேசு அழைக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இப்படியெல்லாம் விதவிதமான பேர்களை வச்சு மக்களை பார்ட்டாக பிரித்து தனக்கு ஏற்ற மாதிரி மக்களை கொண்டு வந்து அவங்க கிட்டேருந்து எதையாவது பறிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பேர்கள்லாம் வருது. ஓகே, இயேசு அழைக்கிறார்னு ஒரு ஊழியம் இருக்குது. அந்த இடத்துல இயேசு அழைக்கிறார் தானே? இயேசு பற்றி வேற ஒன்றுமே இல்லையா? அப்போ இயேசு அழைச்சார்னா அழைச்சிட்டு சும்மா உட்காந்துருப்பாரா? இயேசு விடுவிக்கிறார். எதுலேருந்து விடுவிக்கிறார்? அப்போ விடுவிக்கிற இயேசு அழைக்க மாட்டாரா? விடுவிக்கிற இயேசு அன்பு செலுத்த மாட்டாரா? ஊழியங்கள் பெயர்கள் ஏன் வைக்கிறாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் வைக்கணும், நம்ம பேர் தனியாக தெரியணும் அப்படின்னு. இந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க ஏதோ ஒரு அடையாளத்தில் இருந்துட்டு போவாங்க. அந்த பேருக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இருக்காது. ஓகே பிரதர், நீங்கள் கூட தான் பேர் வச்சுருக்கீங்க கூகுள் பைபிள் அப்படின்னு. ஆமாம், ஏன் கூகுள் பைபிள்னு நான் வச்சுருக்கிறேன்னா, கூகுள் அப்படிங்கிற பேர் உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமான பேர். பைபிள் அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. அப்போ நம்ம எல்லாம் பைபிளை தேடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால தான் இந்த கூகுள் பைபிள் அப்படிங்கிற இந்த பேரையே நம்ம வச்சுருக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த கூகுள் பைபிளுக்கு நான் ஒரு அக்கௌண்ட்டை திறந்துருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுங்கன்னு நான் எப்பயாவது பேசினா, அது இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிற போதனைக்கு முற்றிலும் முரண்பாடானதாகவும் நான் எதிரானவனாக மாறிடுவேன். ஆகவே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆகவே ஊழியங்களுக்கு பேர் தேவையான்னு கேட்டிங்கன்னா, பெயர் சம்பாதிக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் பேர் வச்சுக்கலாம். கிறிஸ்துவை காட்டவும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கவும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா பெயர் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியம் அற்றது.